வணக்கம். புயலால் பாதித்த மக்களுக்கு இன்று இரவுக்குள் நிவாரணம் அறிவிக்கப்படும் என்று புதுவையில் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார். இது தொடர்பாக புதுவை புதுக்குப்பத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், புதுவையில் புயல் பாதித்த பகுதிகளை 2 மணி நேரம் பார்வையிட்டேன். தானே புயல் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல், கரும்பு, சவுக்கு, தென்னை, வாழை என 17,012 ஹெக்டேர் பயிர்கள் நாசமடைந்துள்ளன. 86,000 வீடுகள், 124 டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்துள்ளன. அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் மீட்பு நிவாரணப் பணிகளை செய்து வருகின்றனர். இதில் சில குறைகள் இருக்கலாம். பொதுமக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும், புதுவை அரசு புயல் சேத அறிக்கையை தயார் செய்து நாளைக்குள் மத்திய அரசுக்கு அனுப்பிவிடும் என்று தலைமை செயலர் சத்யவதி கூறியுள்ளார். எனவே நாளை மறுநாள் மத்திய குழு புதுவை வந்து சேத பகுதிகளை பார்வையிடும். மேலும் மாநில அரசு சார்பில் இன்று முதல் நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர். பிரதமரிடம் பேசி உரிய நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். குடிசைகளை இழந்தவர்களுக்கு தற்காலிக வீடு கட்டிக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாயம் செய்யவும், மீன்பிடி தொழில் செய்யவும் மத்திய மாநில அரசுகள் போதுமான உதவி செய்யும். மேலும் டெல்லி சென்றவுடன் பிரதமரையும் மத்திய நிதியமைச்சரையும் சந்தித்து பேசி இன்று இரவுக்குள் உடனடியாக நிவாரணம் அறிவிக்க ஏற்பாடு செய்யும் என்றும், மத்திய அரசும் மாநில அரசும் புதுவை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் என மீண்டும் உறுதி கூறுகிறேன். எனவே அனைத்து மக்களும் பொறுமை காக்க வேண்டும் என்று பேசினார். தானே புயலால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 11,000 ஹெக்டேர் நெல் வயல்கள், 2,000 ஹெக்டேர் கரும்பு, 1,300 ஹெக்டேர் சவுக்கு, பிறகு தென்னை, வாழை, வெற்றிலை ஆகியவை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 17,012 ஹெக்டேர் பாதிப்பு என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அதேபோல ஏறத்தாழ 86,000 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கடந்த 2-2.5 நாட்களிலே அரசு அதிகாரிகள் இரவு பகல் என்று பாராமல் கடுமையான இடையூறுகளுக்கிடையே தங்கள் பணியை ஆற்றி வருகிறார்கள். கடுமையாக பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக மின்சாரத்துறை கடுமையாக பணியாற்றி வருகிறது. பல பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில பகுதிகளை பார்த்திருக்கீங்க. ஏறத்தாழ 124 டிரான்ஸ்பார்மர்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் புதிய டிரான்ஸ்பார்மர்களை பொருத்திக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். புதுச்சேரி அரசு மத்திய அரசுக்கு தர வேண்டிய அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கை இன்று நாளை தயாராகிவிடும் என்று தலைமைச் செயலாளர் சொன்னார்கள். மத்திய அரசிலிருந்து பார்வையிடுவதற்கான குழுவை நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் என்று உள்துறை செயலாளரை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த குழு அமைக்கப்பட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து சேதமடைந்த பகுதிகளை பார்ப்பார். உடனடியாக செய்ய வேண்டியது நிவாரணம் தரணும். அதற்கு மாநில அரசு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். மேலும் அவர் இன்று பிற்பகல் உங்களை எல்லாம் சந்தித்து பல விவரங்களை சொல்வார்கள். அந்த நிவாரணத்தை இன்று முதல் தொடங்கி எல்லா குடும்பங்களுக்கும் தரப்போகிறார்கள். அடுத்தது விவசாயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், படகு வலை அழிந்து போனதால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு விரைவில் மீண்டும் விவசாயம் செய்வதற்கு, மீண்டும் மீன்பிடி தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதை மாநில அரசு அந்த அறிக்கையை தயார் செய்து எங்களுக்கு அனுப்பியவுடன் திரு நாராயணசாமி அவர்களும் நானும் பிரதமரை சந்தித்து எல்லா வகையிலேயும் உதவி செய்வதற்கு முயற்சிகளை எடுப்போம். தானே புயல் தாக்குதலால் புதுவை முழுவதும் உள்ள கேபிள் டிவி ஒயர்கள் அறுந்து விழுந்து சேதமானதால் புதுவை முழுவதும் முழுமையாக கேபிள் டிவி இணைப்பு வழங்க குறைந்தபட்சம் 1 மாத காலமாகும் என்று கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தானே புயல் புதுவையை கடுமையாக தாக்கியது. இதனால் புதுவையே சின்னாபின்னமாக மாறியது. புதுவையில் கேபிள் டிவி இணைப்பு இல்லாத வீடே இல்லாத நிலையில் இந்த கோர புயலுக்கு பலிகடாவாக கேபிள் டிவி இணைப்பு ஆனது. அன்று தாக்கிய புயலால் புதுவை மற்றும் தமிழக பகுதியில் இருந்த கேபிள் டிவி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது.
குறிப்பாக புதுவை நகர்ப்பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்த கேபிள் இணைப்புகளை சூறாவளி காற்று விட்டு வைக்கவில்லை. லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து கேபிள் ஒயர்களை துண்டித்துவிட்டன. இதனால் கேபிள் இணைப்பு யாருக்கும் கிடைக்காமல் போயிற்று. தற்போது உள்ள சூழலில் புதுவையில் மட்டும் 1000 கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் உள்ளனர். இவர்களது ஒட்டுமொத்த முதலீடு 60 கோடியாகும். இந்த புயல் தாக்குதலில் சுமார் 20 கோடி ரூபாய் சேதமடைந்துள்ளது. ஆக மொத்தம் 1000 ஆபரேட்டர்களுக்கும் சராசரியாக 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த ஒயர்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிய ஒயர்களை அமைக்கும் பணியில் ஒட்டுமொத்த ஆபரேட்டர்களும் செயல்பட்டு வருகின்றனர். ஒரு சில இடங்களில் வாடிக்கையாளர்களே ஒயர்களை சரி செய்து வருகின்றனர். இப்படி புதுவையில் கேபிள் டிவி ஒயர்களை புயல் காற்று மரங்களை சாய்த்து துண்டித்து விட்டதால் ஆபரேட்டர்கள் மிகுந்த வேதனைப்படுவதோடு தமது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த துரிதமான முறையில் கேபிள் இணைப்புகளை இரவு பகல் பாராமல் கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக முதல் வேளையாக டிரான்ஸ்லைன் அமைத்து அதன் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் கேபிள் இணைப்பை கொடுத்து வருகின்றனர். இருந்தபோதிலும் முழுமையான கேபிள் இணைப்பு புதுவை முழுவதும் தெரிய குறைந்தபட்சம் 1 மாதம் ஆகும் என கூறப்படுகிறது. எனவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்களால் முடிந்தவரை கேபிள் ஒயர்களை தங்களுக்கு தெரிந்த கேபிள் டிவி நபர் மூலம் இணைத்துக் கொள்ள முயற்சி மேற்கொள்ள வேண்டும். புதுவையில் புயலால் சேதமடைந்த பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பார்வையிட்டு இழப்பினை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவையில் தானே புயலின் கோர தாண்டவத்தால் சேதமடைந்து பொலிவிழந்து காணப்படும் புதுவையை பார்வையிட வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கோர்க்காடு, அபிஷேகப்பாக்கம், கோட்டைமேடு, மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம், பனித்திட்டு உள்ளிட்ட பல பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், தலைமை செயலர் சத்யவதி, கலெக்டர் தீபக்குமார், சிறப்பு செயலர் தேவநிதிதாஸ் மற்றும் பல துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் பலர் உடன் சென்று சேதங்கள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் ஆய்வின்போது மக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் மற்றும் இழப்புகளை சரி செய்து நிலைமையை சீராக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மேலும் விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் கூறுகையில், தானே புயல் எதிரொலியாக புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மேலும் 3 நாட்கள், அதாவது நாளை 4ஆம் தேதி மற்றும் 5, 6 ஆகிய 3 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். புயல் சேதங்களை பார்வையிட வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை கனகசெட்டிக்குளத்தில் காங்கிரசார் உற்சாகமாக வரவேற்றனர். புயல் சேதங்களை பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் சென்னையில் இருந்து காரில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுவை வந்தார். வழியில் கனகசெட்டிக்குளத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரசார் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து மலர்கொத்து அளித்து கைகுலுக்கி உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் காந்திராஜ், ஷாஜகான், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் பாலாஜி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், காங்கிரஸ் பிரமுகர்கள் சிவக்கொழுந்து, சிவாஜி, மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா மேரி, காலாப்பட்டு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சிவா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமோக வரவேற்பு அளித்தனர். புதுவையில் புயல் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை அபிஷேகப்பாக்கத்தில் மக்கள் முற்றுகையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கவில்லை என்று புகார் கூறினர். புயல் சேத விவரங்களை பார்வையிட வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு டிஎன் பாளையம் அபிஷேகப்பாக்கம் சந்திப்பில் செல்லும்போது போராட்டம் செய்ய முயன்ற மக்களை எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் செய்யக்கூடாது, குறைகளை மத்திய அமைச்சரிடம் கூறுங்கள் என அமைதிப்படுத்தியதால் மக்கள் மத்திய அமைச்சரை முற்றுகையிட்டு, நாங்கள் புயலால் வீடுகளை இழந்து தவிக்கிறோம், எங்களுக்கு உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் வழங்கவில்லை என சரமாரியாக புகார் அளித்தனர். அதனை கேட்ட மத்திய அமைச்சர் பொதுமக்களிடம் உங்களுக்கு உணவு வேண்டுமா அல்லது அரிசி வேண்டுமா என வினவினார். அதற்கு மக்கள் உணவு வேண்டும் மற்றும் நிவாரண உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறினார். உடனே மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பாரபட்சமின்றி அனைவருக்கும் உணவு வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், தலைமை செயலர் சத்யவதி, கலெக்டர் தீபக்குமார்,
சிறப்பு செயலர் தேவநிதிதாஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவையில் தானே புயலில் இறந்தவர்களுக்கு நிவாரணமாக 5 லட்சம் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் புயலால் பாதித்த பகுதிகளை பாமக நிறுவனர் ராமதாஸ், கட்சித் தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் பார்வையிட்டனர். தவளக்குப்பம், தானாம்பாளையம் ஆகிய பகுதிகளை நேரில் பார்வையிட்டனர். பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ், புயலால் புதுவையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புயலால் இறந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் உடனடியாக வழங்க வேண்டும். சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு நெல்லுக்கு ஏக்கருக்கு 20,000-ம், வாழைக்கு ஏக்கருக்கு 50,000-ம், கரும்புக்கு 40,000-ம், சவுக்குக்கு 50,000-ம், தென்னை மரத்திற்கு தலா 5,000-ம், பலாவுக்கு தலா 20,000 நிவாரணத் தொகையாக வழங்கிட வேண்டும். அதுபோன்று பாதிக்கப்பட்ட மீனவர்களின் விசைப்படகிற்கு 5 லட்சமும், கட்டுமரத்திற்கு 1 லட்சமும் நிவாரணம் வழங்க வேண்டும். அப்போது அவருடன் பாமக மாநில செயலாளர் ஆனந்தராமன், மாவட்ட தலைவர் மதியழகன், மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ணன் மற்றும் பாமக கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதேபோன்று தவளக்குப்பம், தானாம்பாளையம் போன்ற புயலால் பாதித்த பகுதிகளை முன்னாள் மத்திய அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மணி, மாநில செயலாளர் ஆனந்தராமன், மாவட்ட தலைவர் மதியழகன், சட்ட ஆலோசகர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.